சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. சுவாமி சரணம் சொன்னோம், ஐயப்பா சரணம் சொன்னோம். தூரம் அதிகமில்லை, அதோ ஐயப்பன் எல்லை. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள் 4/12/2024 புதன்கிழமை, இந்த புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இன்று விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற சதுர்த்தி விரதம். விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள் வழிபாடுகளில் நாம் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே இந்த சதுர்த்தி விரத அனுஷ்டானத்திலே உள்ளவர்கள் இவ்வாறு விரதத்தை கடைப்பிடித்து பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுவதோடு சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற 44வது ஆண்டு மகரஜோதி பெருவிழா இன்றைய தினம் மாலை 5:30 மணி முதல் நவோத்தர சகசிர மகா சங்காபிஷேகம். 1009 சங்குகளாலே சுவாமி ஐயப்பனுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்று விசேஷ ஐயப்பன் பஜனை, 18ஆம் படி பூஜை, மலையாள பூஜை, அன்னதான பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்ற சிறப்போடு கூடிய சபரிமலை சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டிலே கொழும்பு 13 விவேகானந்த மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்தில் இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. இந்த பூஜைகளிலும் கலந்து இறையருளை பெறுவதோடு வருகின்ற நாட்களிலும் சிறப்பான பூஜைகள், மலையாள பூஜைகள், அதேபோல் சுவாமி ஐயப்பனுடைய பால் காவடி பெருவிழா, தீச்சட்டி உற்சவம், தீபஜோதி பெருவிழா என்கின்ற பல சிறப்போடு கூடியதாக இந்த ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழா தொடர்ச்சியாக நடைபெற்றது. நாளைய தினம் வியாழக்கிழமை 5/12/2024 புத்தள மாவட்டம் முந்தல் கருங்காலிச்சோலை ஸ்ரீ கல்யாண முருகன் தேவஸ்தானத்திலே பரிவாரமூர்த்தியாகிய ஸ்ரீ ஐயனார் சபரிமலை ஐயப்ப சுவாமி 18ஆம் படியோடு கூடிய ஐயப்ப சுவாமியினுடைய கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பம். 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஐயப்ப சுவாமியினுடைய இந்த கருங்காலிச்சோலை கல்யாண முருகன் ஆலயத்திலே 18 படிகள் கூடிய ஐயப்ப சுவாமியினுடைய கும்பாபிஷேகத்திலே பஞ்சகுண்ட மகா யாக ஆரம்பம் நடைபெற்று 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் பின்னேரம் 4 மணி வரையிலே தைலாபியங்கம் எண்ணெய் காப்பும், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 7:12 வரை உள்ள சுப முகூர்த்தத்திலே மகா கும்பாபிஷேகம். இவ்வாறான சிறப்பு வழிபாடுகள் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து
समस्तसन् मङ्गलानि सन्तु। शुभम्। இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவினுடைய பணி வாழ்வை பற்றி எடுத்து இயம்புகின்ற நற்செய்தியாளர்கள் மத்தேயு நற்செய்தி தன்னுடைய நற்செய்தியிலே இயேசு மலை மீது அமர்ந்து மக்களை உற்று நோக்கிய பொழுது பல நோயாளர்களை, ஊனமுற்றவர்களை, துன்பப்படுகின்றவர்களை அவருடைய சன்னிதானத்திற்கு கொணர்ந்து நிறுத்தினார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக இயேசு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை குணமாக்கினார் என்று, நோயாளர்களை குணமாக்கினார் என்று மிகவும் அழுத்தம் திருத்தமாக நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது. அவர் ஒரு வைத்தியர் அல்ல. எப்படி அவரால் இப்படிப்பட்ட நோயாளர்களையும், ஊனமுற்ற நிலையிலே இருந்தவர்களையும், பார்வையற்றவர்கள், நடக்க முடியாமல் இருந்தவர்கள், இவர்களை குணமாக்கினார் என்று நற்செய்தியாளர்கள் சொல்லுவதனுடைய பொருள் என்ன? அவர் குணமாக்கினார். ஆனால் இந்த குணமாக்குதல் என்கின்ற ஒரு அனுபவம் ஆண்டவர் நம்மத்தியிலே எதிர்பார்க்கப்பட்ட மீட்பராக பிறக்கின்ற பொழுது அவருடைய பணி, அந்த பணியினுடைய ஒரு முக்கியமான நிலைப்பாடு என்னவென்றால் குணமாக்கப்படுதல். மனிதர்களாகிய நாங்கள், எங்கள் எல்லோருக்கும் இறைவன் ஒரு அழகான, ஸ்திரமான, நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றார். எங்களுடைய உடல் அமைப்பு பலவிதமாக இருக்கின்றது. எங்களுடைய வயதுக்கு ஏற்ப, அல்லது எங்களுடைய ஆளுமைக்கு ஏற்ப, அல்லது எங்களுக்கு இயற்கையாகவே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த, அல்லது பல்வேறு சில குறைபாடுகளோடும் பலவீனங்களோடும் கூட எங்களுடைய உடல் அமைப்பு இருக்கின்றது. ஆனால் இறைவனுடைய அருள் எங்களை எப்பொழுது தொடுகின்றது என்றால், நாங்கள் வளமையிலும் வறுமையிலும் மன அமைதியோடு, எங்களுடைய உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பது என்கின்ற பொழுதுதான். அதாவது கிறிஸ்து நம்மத்தியிலே பிறந்திருக்கின்றார், மீட்பர் வந்திருக்கின்றார். அந்த யுகம், அந்த காலம் ஒரு பொற்காலம். ஒவ்வொருவரும் தங்களுடைய குறைகளிலே இருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்றும், உடல் உள்ள ஆரோக்கியம் கொண்டவர்களாக, அவர்களுடைய மனநிலை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும், எங்களுக்கு ஒரு விடுதலையை தருகின்ற இறைவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் இந்த நற்செய்தியாளர்கள் எங்களுக்கு எடுத்து எம்புகின்றார்கள். எனவே கிறிஸ்துவினுடைய பிறப்பை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம், கிறிஸ்து நம்மத்தியிலே பிறக்க வேண்டும், அனுதினம் பிறக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்ற பொழுது, எப்படி அந்த இயேசுவினுடைய பிரசன்னத்திலே அவர்கள் நோயுற்றவர்களை பல்வேறு ஊனமுற்ற நிலையிலே கொணர்ந்து அவர்களுக்கு குணம் கொடுக்க வைத்தார்களோ, அப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்வு மீண்டும் குணம் பெற்றதாக, ஆரோக்கியம் பெற்றதாக, புத்துணர்வு பெற்றதாக, இறைவனுடைய அருள் கரங்களால் தொடப்பட்ட வாழ்க்கையாக மலர வேண்டும் என்று நாங்கள் இறைவனை எதிர்கொள்வோம், மன்றாடுவோம். அவருடைய அருளுக்காக மன்றாடுவோம், அவருடைய துணைக்காக மன்றாடுவோம். அவர்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இயேசு இந்த நாளிலே பல்வேறு நோய்களிலே இருந்து, குறைபாடுகளிலே இருந்து குணமாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீரை பரிந்துரைத்து, கிறிஸ்துவினுடைய பிரசன்னம், அவருடைய வருகை உங்களுடைய மனங்களை குளிரப் பண்ண வேண்டும் என்று ஆசித்து மன்றாடி நிற்கின்றேன். ஆமென்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையினூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு சில செய்திகளின் மூலம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, மனித சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, தன்னடக்கத்தோடும் பணிவோடும் இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். மக்களுக்கு போதனைகளை, அறிவுரைகளை சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பொழுதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது. ஒரு பொழுதும் பெருமை, ஆணவம், கர்வம் அவர்களிடத்திலே இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், மதீனாவிலே சில பெண்கள் நபிகளாரிடத்திலே சென்று நபிகளாருடைய கையை பிடித்து கொண்டு அவர்கள் விரும்புகின்ற இடங்களுக்கெல்லாம் நபி அவர்களை அழைத்து செல்வார்கள். நபி அவர்களிடத்திலே போய் செல்வதற்கு வழி கேட்பார்கள். நபி அவர்கள் கொண்டு போய் விட்டு வருவார்கள். இந்த அளவுக்கு நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, இந்த உலகத்திலே பணிவான முறையிலே ஆட்சி நடாத்திய ஒரு தூதராக, ஒரு தலைவராக நபி அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே எந்த தலைவராலும் அந்த அளவுக்கு பணிவாக நடக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பணிவோடு ஆட்சியை கொண்டு நடத்தினார்கள். சில நபித்தோழர்கள், குறிப்பாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று வருகின்றார்கள். நாட்டு தலைவர்களை பார்த்துவிட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தையும், அவர்களுடைய அரசியல் பட்டாளத்தையும், அவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் மரியாதைகளையும் பார்த்துவிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலே பல நாடுகளுக்கு சென்று வந்தேன். அந்த நாட்டு தலைவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள், கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த நாட்டு மக்கள் அந்த தலைவர்களை தலையில் வைத்து மதிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதைகள், கண்ணியங்கள் கிடைப்பதில்லை. எனவே உங்களுக்கு சுஜூது செய்வதற்காக வேண்டி, உங்களுக்கு சிரம் தாழ்த்துவதற்காக வேண்டி நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், சுஜூதை பொறுத்த வரைக்கும் தலையை நிலத்தில் வைத்து மரியாதை செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு யாருக்கும் அப்படியான மரியாதை கொடுக்கப்படக்கூடாது என்பதை நபி அவர்கள் தோழர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே நபி அவர்கள் தலைவராக இருந்து கொண்டு, நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, ஒரு சாதாரண மனிதன் உண்ணுவதை போன்று உண்பார்கள். ஒரு சாதாரண குடிமகன் குடிப்பதை போன்று குடிப்பார்கள். சில பொழுதுகளில் நபிகளாருடைய வீட்டிலே பல மாதங்களாக அடுப்பு மூட்டப்படாத அளவுக்கு கஷ்டத்தோடும் நபி அவர்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். சில நேரம் சில வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் நபிகளாரை சந்திப்பதற்காக வேண்டி வருவார்கள். சஹாபாக்களோடு, தோழர்களோடு நபி அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் உங்களில் முஹம்மது யார் என்று கேட்டுதான் நபி அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்களோடு ஒருவராக, சரிசமனாக அவர்களோடு அமர்ந்திருப்பார்கள். எளிமையான முறையிலே அமர்ந்திருப்பார்கள். சில நேரம் பாயில் நபி அவர்கள் உறங்குவார்கள். அந்த பாயின் அடையாளங்கள் அவருடைய மேனியிலே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை நபிகளாருடைய வாழ்க்கை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே பணிவோடும் தன்னடக்கத்தோடும் எளிமையான முறையிலும் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை, மக்களால் சிலாகித்து புகழ்ந்து சிறப்பித்து பேசப்படுகின்ற ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே நடாத்தினார்கள் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரி மிக்க தலைவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எளிமையான முறையிலே தன்னடக்கத்தோடும் பணிவோடும் தன்னுடைய குடிமக்களை வழிநடாத்தி, மார்க்க ரீதியாக அவர்களை பண்படுத்தி, பக்குவப்படுத்தி, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பக்குவத்தை அவர்களில் ஏற்படுத்தி, ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக, ஆட்சியாளராக, ஒரு ஜனாதிபதியாக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதை நபி அவர்கள் எத்தி வைத்தார்கள். எனவே நபி அவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு பணிவாகவும் தன்னடக்கத்தோடும் ஆன்மீக வாழ்க்கையிலே, ஆன்மீக பாதையிலே பயணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.